ஹாய் பிபிஎஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கொல்லிமலை தான் ட்ரிப் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம கூட வந்து கோ பைக்கர்ஸ் யாரும் வரல, நம்ம தான் தனியாக போக போகிறோம். ஆர்வம் மட்டும் தான் போகுது. ஸோ நம்ம கூட பார்த்தீங்கன்னா ஒரு கோ ரைடர் குரங்கு வருது. இங்கே இருக்குது ஆமாம், இதுதான் அந்த கோ ரைடர் குரங்கு. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா வந்து டேரெக்டாக வந்து கொல்லிமலை போக போகிறது இல்லைங்க. நடுவில் வந்து சின்ன சின்ன குட்டி பிளான் பண்ணலாம் ஐடியா பண்ணியிருக்கோம். ஸோ அதுவும் கன்ஃபார்ம் பண்ணலை. ஸோ அது வந்து நம்ம பார்த்தீங்கன்னாக்கா டீ கடைக்கு போய்ட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு என்னது நான் உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து கொல்லிமலை கன்ஃபார்மு, நடுவில் பண்ண போல சின்ன சின்ன பிளான் பண்ண தான் என்னென்ன பண்ண போகிறோம் நமக்கு தெரியல. அதே பார்த்தீங்கன்னா ஏற்காடும் போக போகிறோம். நம்ம அந்த ஓவரால் பிளான் பார்த்தீங்கன்னா 3 days இல்லை 4 days பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா மற்ற விஷயம் என்னென்னு தான் ரைட்லேயும் டீ கடைலையும் இப்போ சொல்கிறேன். நம்ம போல வாங்க. நம்ம கரெக்டாக வந்து ஊரப்பக்கம் பிரிட்ஜாண்ட இருக்கோங்க. கிளம்ப வேண்டியது தான். டைம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா டைமை காணும். டைம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 7:30 ஆகுது. கொஞ்சம் சில்லுன்றிக்கு போகிறதுக்கு போக போக பார்த்தீங்கன்னா வெயில் சுட்டு தள்ள போகுது. ஆக்சுவலாக வெடிகாலமே கிளம்பாம தான் பிளான் பண்ணியிருந்தோம். எழுந்து கிளம்பியாச்சு. அடுத்து கொஞ்சம் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிக்க கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டோம். ரொம்ப எல்லா வாட்டியும் பார்த்தீங்கன்னா நைட்டே அரேஞ்ச் பண்ணி வச்சுருவோம், லேட்டாக கிளம்புவோம், சீக்கிரம் கிளம்பிடுவோம். இந்த வாட்டி அரேஞ்ச் பண்ணது டைம் அதிகமாகிடுச்சு. நம்ம செட்டப் பூந்தமல்லி ரூட் தான் போக போகிறோம். வெடிகாலமே கிளம்பி வந்தோன்னாக்கா இந்த அளவு கொஞ்சம் டிராஃபிக் இருக்காது, ஃப்ரீயாக போயிருக்கலாம். கொஞ்சம் காலையிலே கிளம்பியாச்சு. ஆனால் எல்லாத்தையும் நைட் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டோம். காலைல வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில திங்ஸ் வந்து ரீஅரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தோம். இது வேணாம் அது வேணாம் எடுத்து வைக்கிறது. அப்புறம் சரி ஓகே காலைல சாப்பிட்லான்னு சொல்லிட்டு சமயத்தை எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டோம். அப்புறம் வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வெளியே சாப்பிட்லான்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணோம், அது வீட்டிலே வச்சுட்டு கிளம்பி வந்துட்டோம். நம்ம கரெக்டாக எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா வண்டலூர்லேருந்து பூந்தமல்லி ஹைவே சேர்றோம். நம்ம வீட்டில் இருந்த வழியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பள்ளமேடு அதிகமாக இருக்குது. அதனால் வந்து அங்கே வீடியோ எடுக்கல. வெடிகாலம் கிளம்பி இருந்தனாக்கா ரோடு இன்னும் ஃப்ரீயாக இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் வந்து சில்னஸ் நல்லா இருந்திருக்கும். ஒரு 2 hours பார்த்தீங்கன்னா வெயிலே இல்லாமல் போயிருக்கலாம். நம்ம தான் கொஞ்சம் லேட் பண்ணிட்டோம். காலைல வீட்டில் டீ காஃபி எதுவும் குடிக்கலையா, ஸோ தான் கடை எங்கேன்னு தேடிட்டு இருக்கோம். நம்ம டீ கடையில் போய் தான் வந்து அடுத்து எங்கே போக போகிறோம் அப்படின்றத பிளான் பண்ண போகிறோம். ஒரு டே பார்த்தீங்கன்னாக்கா அந்த டீ காஃபி குடிக்கலாம் நாளே ஓட மாட்டேங்குது. காலைல எழுந்தவொடனே கரெக்டாக அந்த டீ காஃபி ஏதாச்சும் குடித்தா தான் அப்படியே அடுத்து ரன் ஆகுது. நம்ம டீ குடிச்சிட்டு கிளம்பியாச்சு. எங்கே பிளான் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஃபஸ்ட்டு ஏலகிரி பிளான் பண்ணியிருக்கோம்.
ஏலகிரி போயிட்டு அடுத்து வந்து ஏற்காடு போயிட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட்டு கொல்லிமலை பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த பிளான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம கிளம்புனா ஒரு 3 to 4 hours வந்து நம்ம ஏலகிரி போயிடலாம். 3 to 4 hours என்ன, கரெக்டாக வந்து 8 ஆகுது மணி. 8ன்னா ஒரு 12-1 அங்கே போயிடலாம். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈவினிங் வரைக்கும் நம்ம அங்கே இருப்போம்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா ரொம்பலாம் வந்து ஏலகிரி சுற்றி போகிற அளவுக்கு இடம் எதுவும் இல்லை. அங்கே போட்டிங் போகிறது நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு வேறு என்ன இருக்குது, ட்ரக்கிங் போவாங்க. நம்ம அதை போகிறது இல்லை. ட்ரக்கிங்லாம் பார்த்தீங்கன்னா கும்பலாக போனால் தான் நல்லாயிருக்கும். ஒரு சின்ன சின்ன குட்டி குட்டி விஷயம் மட்டும் தான் அங்கே இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஏலகிரியில் சுற்றி பார்த்துட்டு அடுத்து வந்து நம்ம அங்கேருந்து ஏற்காடு போக போகிறோம். ஏன்னா சின்ன பிளாங்காக ஏலகிரியாக மேலே போகிறோம், ஸ்ட்ரெயிட்டாக ஏற்காடு போயிடுன்னு கேட்பீங்க. அது என்ன ரீசன்னா, நம்ம ஏலகிரி பார்த்தீங்கன்னா அதான் ஏலகிரியுமே கொல்லிமலையும் பார்த்தீங்கன்னா இப்போ இயர்லி ஒன்ஸ் நம்ம கன்ஃபார்மாக போயிடுவோம். அட்லீஸ்ட் ஏலகிரி பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 தடவை போயிட்டு வந்துடுவோம். இந்த டைம் வந்து கிளைமேட் நல்லாயிருக்கும் அங்கே. அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த செப்டம்பர் ஸ்டார்ட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா கிளைமேட் எப்பவுமே நல்லாயிருக்கும். இந்த அக்டோபர் முடிஞ்சு செப்டம்பர் ஸ்டார்ட் ஆகிறது. அதனால் ஓகே இப்போயே போகலான்னு சொல்லிட்டு போகிறோம். அதனால் வந்து நம்ம ஏலகிரியும் சுற்றி பார்த்துட்டு போயிட்டு ஏற்காடு நம்ம வரைக்கும் போனதே இல்லைங்க. நம்ம வந்து ஏலகிரி சுற்றிட்டு ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்காடு தான் ஸ்டே பண்ண போகிறோம். இந்த டோல்கேட் எக்ஸாக்டாக அந்த டோல்கேட் பேர் தெரியாது. ஆனால் பூந்தமல்லி போகிற ரோட்டில் இருக்குன்னு மட்டும் தெரியுது. கணக்கே நம்ம அந்த பக்கம் போகிறோம் வர, அது வரைக்கும் பேர் தெரியல. வரதராஜபுரம் டோல் பிளாஸா. நம்ம ரைட்டில் தாங்க ஃபஸ்ட்டு டோல்கேட்டு. ஆமாடி இந்த லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா தண்ணி, அதாவது வெள்ளம் வந்து மழை நிறைய பெஞ்சு தண்ணி ஃபுல்லாக போச்சு பார்த்தீங்களா. அப்போ இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே லெஃப்ட்டில் வந்து காரு நல்லா நிறுத்தியிருப்பாங்க. இங்கேருந்து தான் கார் மொத்தம் பார்த்தீங்கன்னா அந்த மழையில் வந்து தண்ணி ஃபுல்லாக இந்த டயர் இருக்குது பார்த்தீங்கன்னா, டயரில் பாதியில் தண்ணி அப்படியே மொத்த காரை வந்து இந்த பக்கம் உள்ளே வந்துடுச்சுங்க. இதிலலாம் கார் தலையை கவுந்து கிடக்கிறது அந்த மாதிரிலாம் கிடந்தது அந்த டைமில். கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரோட்டில் ஓரளவு வண்டி போகிற மாதிரி வரா மாதிரி இருந்தால் அது இந்த ஒரு பக்கம் மட்டும்தான், அந்த பக்கம் போக முடியாது, ஏன்னா தண்ணி இருந்தது. அப்போ என்ன பண்ணாங்க, ஹெலிகாப்டர் தான் வந்து ஃபுட்டெல்லாம் கொடுத்தாங்க இந்த சைடில் இருக்க வீடு எல்லாத்துக்குமே. என்னதான் சொல்லுங்கள், இந்த நைட் ரைடு மார்னிங் ரைடு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப டிஃப்ரெண்ட் ஃபீல் தருங்க. ரெய்னி சீசனில் பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல் டே பக்காவாக ஓட்டலாம். கோரைடர் குரங்கு பார்த்தீங்கன்னா பசிக்குதுன்னு சொல்லிகிட்டே இருக்கா. ஆக்சுவலாக அவள் தான் காலை சமைச்சு சாப்பிட்டு போகலான்னு சொல்லிட்டு இருந்தா. நான் தான் போதாலும் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஆனால் இங்கே கடைங்க இல்லை. நம்ம பூந்தமல்லி ஃப்ரிட்ஜிலேருந்து லெஃப்ட் சைடிங் போகும்போது தான் கடைங்க நிறைய இருக்கும். அங்கே போய் நம்ம சாப்பாடு சாப்பிட்டு போவோம், டிஃபன் சாப்பிட்டு போவோம். காலை சமைக்கிறேன்னு குழந்தை பொண்ணு எழுந்து போச்சு. நான் என்ன பண்ணேன், இல்லை வேணாம் நான் வெளியே சாப்பிட்டு போகணும்னு சொல்லிட்டு சொன்னேன். எங்கள் ஹோட்டலில் இருக்குன்னா பக்கத்துலேயே போகிற ஸ்டார்டிங் சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தேன். ஆனால் கூட்டுமே டீ மட்டும் தான் குடிச்சிட்டு வந்தேன். பூந்தமல்லி போயிட்டு பேட்டர் லெஃப்ட் எடுக்கும்போது தான் வந்து ஹோட்டல்ஸ் இருக்கும். அங்கே போய் சாப்பிட்டுட்டு அப்புறம் அங்கேருந்து கிளம்பணும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளூ பேலுக்கு வந்து பெட்ரோல் சுத்தமாக இல்லை. அவருக்கு வந்து பெட்ரோல் நம்ம டேங்க் ஃபுல் பண்ணணும் போயிட்டு. அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பூந்தமல்லிலேருந்து நம்ம ஹைவேஸில் பெங்களூர் ஹைவேஸில் போகிறப்போ பாரத் பெட்ரோலியம் அங்கே ஒன்று இருக்கும். ஆமாம், அது அங்கே போட்டுப்போம். நம்ம எடுத்தோடனே ஃபஸ்ட்டு அந்த பங்கு தான் வரும்னு நினைக்கிறேன். சில்லுன்னு இருக்குங்க கிளைமேட்டு. இந்த மாதிரி மார்னிங் டைமில் நம்ம ஒரு ஹில் ஸ்டேஷனில் செம்மையாக இருக்கும் நம்ம ரைட் பண்ணும்போது. இப்போ நம்ம பூந்தமல்லி வந்துட்டோம். பிரிட்ஜெலாம் போட்டாங்க நம்மள. ஸோ நம்ம ரோட் பார்த்தீங்கன்னா
வேலூர் ஆம்பூர் அந்த ரூட் தான் போய் போக போகிறோம். நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பேன், இதுக்கு முன்னாடி வந்து பசங்க நாங்களாம் ஒன்றா போகும்போது ஜவ்வாது மலை அப்புறம் வந்து ஜம்னமுத்தூர் மலை இதெல்லாம் ஏறி போயிருப்போன்றது. ஸோ பசங்க கூட போகிறப்ப திரும்பி அதை ட்ரை பண்ணுவோம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு போகிற பார்த்தீங்கன்னா அதுக்கே வந்து ஒரு 1 டே ஃபுல்லாக டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா நடுவில் வந்து ஃபால்ஸு நிறைய போட்டிங் பாயிண்ட்லாம் இருக்கும். அதை ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிட்டு நம்ம போகணுன்னு வச்சுக்கோங்களேன். பசங்களாம் போகும்போது நல்லாயிருக்கும். ஏன்னா ஃபுல்லாக வந்து நிறைய பேர் நம்ம தான் வைபாகவே இருக்கும். ஏன்னா ரோடு ஃபுல்லாக எம்டியாக இருக்கும். தனியாக போனால் அந்தளவுக்கு ஒரு ஃபீல் இருக்காது. அதனால தான் வந்து இந்த வாட்டி வேலூர் ஆம்பூர் இந்த ரூட் சூஸ் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஜம்னா ஜவ்வாது மலை ஏறி போகிறது பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரத்தில் போஸ்ட் பண்ணுறேன். இப்போதைக்கு வந்து நம்ம போகிறது வேலூர் ரூட் போயிட்டு ஆம்பூர் போய் அப்புறமா பார்த்தீங்கன்னா ஏலகிரி போகிறோம். ஏலகிரி முடிச்சுட்டு இன்றைக்கி மதியமே இன்றைக்கி மதியம் ரீச் ஆகிடும் ஏலகிரிக்கு. ஈவினிங்காக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏற்காடு கிளம்பிடுவோம். நம்ம ஸ்டே பார்த்தீங்கன்னா ஏற்காட்டில் போய் நம்ம ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கும். போலீஸ் நம்மளை குறுன்னு பார்த்தாங்க, ஆனால் பிடிக்கல. நம்மகிட்ட எல்லாமே இருக்குது, ரெக்கார்ட்ஸ் கரெக்டாகவே, அதனால் பிரச்சனை இல்லை. சிக்னல் போட்டிருக்காங்களா? முன்னாடி ஓகேங்க. இங்கே பக்கத்தில் வந்து நமக்கு தெரிஞ்ச ஹோட்டல் இருக்குது. நம்ம அடிக்கடி சாப்பிட்றது இங்கே அடிக்கடினா இங்கே வரும்போது பொண்ணுமலை இருந்தாலே எப்பவுமே இங்கே தான் சாப்பிடுவோம். அங்கே போய் சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் வண்டி ரைட் பண்ணுறப்போ எல்லாம் கண்டினியூ பண்ணுறேன். நம்ம யூபி கிட்ட வந்துட்டேங்க. இங்கே தான் நான் சொன்ன இந்த கடை இருக்குது. அது சைடில் பஸ்ஸு போக பார்த்தீங்கன்னா தாண்டி வந்துட்டேன். இங்கே ரைட்டில் இருக்குது பாருங்கள். செம்ம கூட இருக்குங்க நைட்டில். இங்கே நல்லாயிருக்கும் ஃபுட்டு. அம்மாடி, இதில் தான் பார்த்தீங்கன்னா ஃபிலிம் சிட்டி வேர்ல்டு எல்லா ரியாலிட்டி ஷோவும் இங்கே தான் நடக்கும். பிக் பாஸ் எல்லாமே இங்கே தான் நடந்தது. சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பியாச்சுங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஏவிபி ஃபிலிம் சிட்டின்னு சொல்லுவாங்க. அதில் தான் பார்த்தீங்கன்னா எல்லா ரியாலிட்டி ஷோவும் போயிட்டுருக்கோம். நம்ம விஜய் டிவியில் நடக்கிற ரியாலிட்டி ஷோ பார்த்தீங்கன்னா எல்லாமே அங்கே தான் இருக்குன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். நான் உள்ளே போனதில்லை. ஆனால் பிக் பாஸ் அங்கே நடந்தது, அதுவும் கன்ஃபார்மாக தெரியும். நான் காலேஜ் படிக்கலாம் பார்த்தீங்கன்னா எனக்கு காலேஜ் இங்கே பக்கம் தான். எனக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஏவிபி ஃபிலிம் சிட்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தேட்டர் வந்து கிட்டே இருக்கும். இங்கே ஏவிபி சினிமாஸும் இருக்கா. அப்போ தான் ஸ்டார்டிங் போட்டிருந்தாங்க. நாங்கள் என்ன பண்ணுவோம், ஃப்ரண்ட் ரோ வந்து ஃப்ரண்ட் 2 ரூபா பார்த்தீங்கன்னா 60 ரூபா டிக்கெட்டில் புக் பண்ணிட்டு அப்போ கிளம்பி வந்துடும் படம் பார்க்குறதுக்கு. லாஸ்ட்டாக செகண்ட் இயர் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக வந்தோம் இங்கே. அதுக்கப்புறம் லாக்டவுன்லாம் போட்டதுனால வர முடியல. வண்டிக்கு ஃபியூல் இன்னும் போடலாம். பாரத் பங்க் வருது, நம்ம இங்கே ஃபியூல் ஃபில் பண்ணிப்போம் டேங்கை. காடு போடுங்க. அப்படி பெட்ரோல் போட்டாச்சுங்க. நம்ம டேங்க் ஃபுல் பண்ணிட்டோம். அப்படி பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் எங்கேயும் வந்து இன்னும் ஸ்டாப் இல்லை. இதுக்கப்புறம் ஏதாச்சும் டீ பிரேக் எடுத்த மட்டும் தான் உண்டு. போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் என்ன பண்ணுறாரு, அவர் கார்டை போட்டு கார்டு டிக்ளைன் ஆகிடுச்சு, ஒர்க் ஆகலை அப்படின்ட்டாரு.
என்னடான்னு பார்த்தா அவங்க நெட்ஒர்க் வந்து சரியாக ஆன் பண்ணல, ஒய்ஃபை அதில். அப்புறம் திரும்ப கார்டு போட்டு அமௌண்ட் பே பண்ணிட்டு வந்தோம். நம்ம கரெக்டாக சவிதா காலேஜ் ஸ்டாப் பண்ணிருக்கோம். டைம் பார்த்தீங்கன்னா 9 ஆகிடுச்சிங்க. ஏன்னா கொஞ்சம் பொறுமையாக தான் சாப்பிட்டு முடிச்சு கொஞ்சம் ஒன்றரை டைம் ஓடிட்டோம். ரொம்ப டைம் ஆகிடுச்சு. அப்படியே பொறுமையாக போக வேண்டியதாங்க. 1 மணிக்கு பிளான் பண்ணோம், முடிஞ்ச அளவுக்கு பார்ப்போம். Yeah.